தொடர்ந்து வந்து நயன்தாரா வந்து தோல்வி படங்களாக கொடுத்துட்டே வராங்க. நயன்தாராவை பொறுத்த வரைக்கும் வெற்றி வேணும். அவங்களுடைய ரவுடி பிக்சர்ஸ் ஆடியோ வெளியீடு, அவங்களுடைய ரவுடி பிக்சர்ஸ் பூஜை அந்த மாதிரினா உடனே முதல்ல வந்து நிற்பாங்க. ஆனால் மற்ற படங்களுக்கெல்லாம் எந்த படத்துக்கும் ப்ரொமோஷனுக்கு வரதில்லை, எந்த படத்துக்கு விழாக்களையும் கலந்துக்கிறது இல்லை, ஷூட்டிங் நடிக்கிறதுலே ஏகப்பட்ட கண்டிஷனு இல்லை, ஏகப்பட்ட டிமாண்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து இந்த பூஜைக்கே வந்து அட்டன் பண்ணியிருக்காங்கிறது வந்து அவங்க வந்து கொஞ்சம் இறங்கி வந்திருக்காங்கிறத காட்டுது. யாரும் அவங்கள லேடி சூப்பர் ஸ்டார்னு கொண்டாடவும் இல்லை, யாரும் அவங்கள லேடி சூப்பர் ஸ்டார்னு கூப்பிடவும் இல்லை. அவங்களே டிமாண்ட் பண்ணுறாங்க, என்னை லேடி சூப்பர் ஸ்டார்னு கூப்பிடுங்க. அவங்க வந்து கடவுளுடைய நேரடி படைப்பு மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. அவங்க வந்து இந்த சொசைட்டிக்குள்ளே ஒரு ஆள் மாதிரியே இருக்க மாட்டாங்க. ஒரு 4 படம் தொடர்ந்து பெரிய வெற்றி படம் ஆயிடுச்சுன்னா அவங்க வந்து என்னமோ ஒரு கற்பனை உலகத்துக்குள்ளே போயிடுறாங்க. அது என்னங்கிறது நமக்கு புரியல. நடிகர்களை பொறுத்த வரைக்கும் எதுக்கு பட்டம்? அவங்க சம்பளம் வாங்கிட்டு நடிக்கிறாங்க. அவங்க ஒன்றும் இலவச செய்யலாம் செய்யலை. இவங்களுக்கு வந்து எதுக்கு பட்டம்? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு அவர் வச்சுக்கிட்ட பட்டமா கிடையாது, கொடுத்தாங்க பட்டத்தை, ஒத்துக்கிட்டாரு, அது வச்சுக்கிறாரு, அதெல்லாம் வேற விஷயம். ஆனால் நயன்தாரா பொறுத்த வரைக்கும் இந்த லேடி சூப்பர் ஸ்டாருங்கிற பட்டத்தை அவங்களே விரும்பி கேட்டு வச்சுக்கிட்டாங்க. அதுதான் இங்கே மேட்ரு. இப்போ லேடி சூப்பர் ஸ்டார் போடணும்னு அக்ரிமெண்ட்லேயே போட்டு டிமாண்ட் பண்ணி வாங்கினாங்க. அவங்க ரவுடி பிக்சர்ஸ் எடுத்த படங்கள்லேயே போய் பாருங்கள், லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரான்னு போட்டிருக்கோம். எதுக்கு என்ன அவசியம்? நயன்தாரான்னு போட்டால் பத்தாதா? இது வந்து நயன்தாரா ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் பொது விழாக்கு போகும்போது யாராவது லேடி சூப்பர் ஸ்டார்னு கத்திருக்காங்களா? எங்கேயாவது நீங்கள் அந்த மாதிரி கோஷங்கள் கேட்டிருக்கீங்களா? வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் சினிமா விமர்சகர் மற்றும் ஆஸ்கர் மூவிஸ் ப்ரொடியூசர் திரு பாலாஜி பிரபு அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். சமீபத்தில் மூக்குத்தி அம்மன் 2 படத்தினுடைய பூஜை வந்து நடந்திருக்கு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் மூக்குத்தி அம்மன் 1 அந்த படம் வந்து மக்கள் கிட்ட போய் பெரிய அளவில் சேர்ந்த படம், படமும் பெரிய வெற்றி படம். இந்த படத்தை வந்து ஆர்ஜே பாலாஜி அவர்கள் இயக்கியிருந்தாங்க. ஆனால் தற்போது மூக்குத்தி அம்மன் 2 படத்தை வந்து சுந்தர்சி அவர்கள் தான் வந்து இயக்குறாங்க. ஆர்ஜே பாலாஜி அவர்கள் ஏன் இயக்கலை அப்படின்ற ஒரு கேள்வியே வந்து எழுது இல்லையா? ஏன்னா அந்த படம் வந்து அவ்வளோ ஹிட் ஆச்சு, மக்கள் கிட்ட பேசப்பட்டது, போய் ரீச் ஆன ஒரு படம். ஏன் வந்து ஆர்ஜே பாலாஜி அவர்கள் இந்த படத்தை இயக்கலை? இல்லை, ஆர்ஜே பாலாஜி வந்து இப்போ நயன்தாராவோட பெரிய ஆர்டிஸ்ட்லாம் கிடச்சிட்டாங்க. இப்போ சூர்யா படத்தை அவர் இயக்கிட்டு இருக்காரு. ஸோ அதில் அவர் பிஸியாக இருக்கார். புரியுது அவங்களுக்கு? அது வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட், சூர்யா ப்ராஜெக்ட் வந்து அந்த ப்ராஜெக்டில் சரியாக கான்சென்ட்ரேட் பண்ணால் தான் அதை ஷுவர் ஷாட் அடிக்க முடியும். இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட், அதாவது சூர்யா மாதிரி ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் வந்து ஆர்ஜே பாலாஜி மாதிரி ஒரு டைரக்டருக்கு டேட்ஸ் கொடுத்துருக்காரு இல்லையா? அது வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து ஆர்ஜே பாலாஜி சரியாக பயன்படுத்தி சக்ஸஸ் கொடுக்கணும், ஹிட் கொடுக்கணும். ஸோ அதில் அவர் கான்சென்ட்ரேட் பண்ணால் தான் அதை பண்ண முடியும். இப்போ மூக்குத்தி அம்மனையும் பண்ணுறேன், அந்த படத்தையும் ஏதாவது சூர்யா படத்தையும் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ரெண்டையும் ஒரே நேரத்தில் ட்ராவல் பண்ணார்னா அவ்வளோ 2 படத்தை ஒரே நேரத்தில் ட்ராவல் பண்ணி சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு டேலண்டான டேரக்டர் கிடையாது ஆர்ஜே பாலாஜி. அதனால் ஒரு படத்தில் ட்ராவல் பண்ணி அந்த பெரிய ஹிட்டு கொடுக்கணும் சூர்யா படத்தைங்கிறதுனால இந்த படம் வேணான்னு சொல்லியிருப்பார். அப்படி தான் நான் நினைக்கிறேன். அது இல்லாமல் வந்து ஒரு சம்பளங்கிறது விஷயம் இருக்குது பார்த்தீங்களா? அது வந்து சூர்யா படத்தில் ஒரு பெரிய சம்பளம் கிடைக்கும். ஏன்னா பெரிய ஆர்டிஸ்ட்டு அந்த படத்துக்கு டேரக்டர்னும் போது ஒரு பெரிய சம்பளம் கிடைக்கும். இப்போ மூக்குத்தி அம்மன் படத்தில் வந்து அவர் ஆல்ரெடி டைரக்ட் பண்ணார், ஆல்ரெடி வந்து வேல்ஸுக்கு படம் பண்ணியிருக்காரு. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த சம்பளம் வாங்கிக்கோங்க, இது போதும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் தவிர்க்கிறதுக்காண்டி தான் அது வேணான்னு சொல்லியிருப்பான்னு நான் நினைக்கிறேன். மூக்குத்தி அம்மன் படம் 2 வந்து நயன்தாரா அவர்கள் தான் அதில் ரொம்ப முனைப்பாக இருக்கிறாங்க. அந்த படத்தை வந்து 2வது பாகம் எடுத்தே ஆகணும்னு சொல்லி முனைப்பாக இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு செய்திகளும் வந்து அவரே குறிப்பிட்டிருக்கிறாரு. அந்த வகையில் பார்க்கும்பொழுது இந்த படத்தினுடைய பூஜை எந்த ஒரு அவங்களுடைய தனிப்பட்ட ப்ரொடக்ஷன், ரவுடி பிக்சர்ஸ் உடைய ப்ரொடக்ஷன்ஸ் தான் வராங்கன்ற ஒரு குற்றச்சாட்டே இருந்தது. ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வேல்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் தான் வந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஆனால் வேல்ஸ் ப்ரொடக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணி இவங்க வந்து அதில் முனைப்பாக பூஜைக்கே வந்து வந்திருக்காங்க அப்படின்றதெல்லாம் வந்து பார்க்க முடிஞ்சுது. அதை பற்றி உங்களுடைய பார்வை? இப்போ நயன்தாராவை பொறுத்த வரைக்கும் வெற்றி வேணும். நயன்தாரா வந்து நிறைய படங்கள் நடித்தாங்க, நிறைய படங்கள் நல்லா ஓடிச்சு. அப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நயன்தாரா வந்து இண்டிவிஜுவல் ஹீரோயினாக நடிக்க ஆரம்பித்தாங்க. அதாவது வந்து ஹீரோயின் பேஸ்டு படத்தில் வந்து நடிக்க ஆரம்பித்தாங்க. நிறைய படங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படி இருக்கும்போது நிறைய படங்கள் அவங்களுக்கு வெற்றி படமாகவும் அமைஞ்சிச்சு. இப்போ மூக்குத்தி அம்மன் 1 கூட பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிச்சு, நல்ல பேசப்படுற படமாக அமைஞ்சிச்சு. இப்போ நயன்தாரா வந்து அந்த சாமி கெட்டப்பில் வரும்போது அதை ரசிகர்கள் வந்து விரும்பினாங்க, ஏற்றுக்கிட்டாங்க. புரியுது அவங்களுக்கு? அதே மாதிரி ஒரு சக்ஸஸ் வந்து இப்போ நயன்தாராக்கு வேணும். காரணம் என்னென்னா பல தோல்வி படங்கள் வந்து நடுவில் வந்துருச்சு. தொடர்ந்து வந்து நயன்தாரா வந்து தோல்வி படங்களாக கொடுத்துட்டே வராங்க. அவங்க ஹீரோயினாக நடித்து, அதாவது வந்து இண்டிவிஜுவல் ஹீரோயினாக நடித்து நிறைய தோல்வி படங்கள் கொடுத்துட்டே வராங்க, ஹீரோயின் ஓரியன்ட் சப்ஜெக்டில் நடித்து. அப்படி இருக்கும்போது அவங்க பார்க்குறாங்க, சரி இப்போ வந்து நம்ம வந்து மறுபடியும் ஒரு ஆடியன்ஸ் கவனிக்கப்படுற ஒரு படம் கொடுக்கணும், ஒரு ஹிட் படம் கொடுக்கணும்னா ஆல்ரெடி வந்து சக்ஸஸ் ஆன ஃபார்முலா மூக்குத்தி அம்மன்கிற 2 வந்து இப்போ வந்து பாருங்கள், ஆர்ஜே பாலாஜியோட நல்ல டேரக்டர் யார்? சுந்தர்சியை பொறுத்த வரைக்கும்
எந்த படத்தை கொடுத்தீங்கனாலும் அது வந்து ஒரு மேக்ஸிமம் கமர்ஷியலாக அழகாக கொண்டு போய் படத்தை முடிச்சிடுவார். அதுக்குள்ளே ஒரு காமெடி, ஒரு ஹாரரு, ஒரு சாமி படம், இந்த மாதிரி ஏதோ ஒன்று வித்தியாசமாக ஒன்று சொல்லிகிட்டே இருப்பார். நிறைய கேரக்டர்ஸ் இருப்பாங்க சுந்தர்சி படங்களில். சுந்தர்சி படங்களில் பார்த்தீங்கன்னா கமர்ஷியலான சாங்ஸ் இருக்கும், தேவைப்படுற இடத்துல ஃபைட் இருக்கும். ரொம்ப வருஷமாக கிட்டத்தட்ட ஒரு டேரக்டர் 30 வருஷம் கடந்தும் இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காருன்னா சுந்தர்சி ஒருத்தர் நம்ம சொல்லலாம். நிறைய டேரக்டர்ஸ், சங்கர் மாதிரி டேரக்டர்ஸ், ஏஆர் முருகதாஸ் மாதிரியான டேரக்டர்ஸ், அப்புறம் வந்து லிங்குசாமி, அப்புறம் கௌதம் வாசுதேவன் மேனன், மிஷ்கின், பாலா, இப்படி பல டேரக்டர்ஸ் வந்து வசந்த பாலன், இப்படி பல டேரக்டர்ஸ் வந்து இப்போ சமீபத்தில் வந்து ஃபெயிலியர் கொடுத்து இப்போ லைம் லைட்டில் இல்லை. ஆனால் 30 வருடங்கள் கடந்து கூட சுந்தர்சி வந்து லைம் லைட்டில் இருக்கார். தொடர்ந்து வெற்றி படங்கள் கொடுத்துருக்காரு. அரண்மனையே எடுத்துக்கோங்க, அது ஒரு பேய் படம் மாதிரி எடுத்தார். 1 2 3ன்னு போயிட்டே இருக்க பாருங்க, 4 5ன்னு போயிட்டே இருக்காரு. புரியுது உங்களுக்கு? அதனால் ஏதோ ஒரு ஃபார்முலாவை வந்து கைக்கில் வச்சுருக்காரு சுந்தர், ஒரு மேஜிக் வந்து கைக்கில் வச்சுருக்காரு. இப்போ சுந்தர்சியோட படத்தில் நயன்தாரா நடிக்கும்போது நயன்தாராக்கு அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. நிச்சயமாக அந்த படத்தை ஹிட்டு கொடுப்பாரு. அதாவது வந்து பேசுகிற படமாக, நல்ல ஆடியன்ஸ் விரும்புகிற படமாக கொடுப்பாரு. நம்மளை வந்து நல்லா ப்ரொஜெக்ட் பண்ணி காமிப்பார். ஹீரோயின் ஓரியன்ட் படம். ஸோ இந்த படத்தில் நம்ம சக்ஸஸ் கொடுத்தோம்னா மறுபடியும் ஒரு பெரிய மார்க்கெட் வரும், பெரிய லைம் லைட்டுக்கு வரலாம், ஒரு பெரிய சம்பளம் கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அது இல்லாமல் பல தோல்வி படங்கள் தொடர்ந்து நயன்தாரா கொடுத்துக்கிட்டே வர்றதுனால அவங்க வந்து இப்போ கொஞ்சம் இறங்கி வந்திருக்காங்க, அப்படி தான் நம்ம சொல்லணும். இப்போ இந்த படத்தினுடைய பூஜைக்கெல்லாம் வந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை தான் காமிக்குது. அவங்களுடைய ரவுடி பிக்சர்ஸ் ஆடியோ வெளியீடு, அவங்களுடைய ரவுடி பிக்சர்ஸ் பூஜை, அந்த மாதிரினா உடனே முதல்ல வந்து நிற்பாங்க. ஆனால் மற்ற படங்களுக்கெல்லாம் எந்த படத்துக்கும் ப்ரொமோஷனுக்கு வரதில்லை, எந்த படத்துக்கு விழாக்களையும் கலந்துக்கிறது இல்லை, ஷூட்டிங் நடிக்கிறதுலே ஏகப்பட்ட கண்டிஷனு இல்லை, ஏகப்பட்ட டிமாண்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து இந்த பூஜைக்கே வந்து அட்டன் பண்ணியிருக்காங்கிறது வந்து அவங்க வந்து கொஞ்சம் இறங்கி வந்திருக்காங்கிறத காட்டுது. ஓகே சார், எப்போவுமே நீங்கள் சொன்ன மாதிரி இண்டிவிஜுவலாக ஒரு ஹீரோயின் கான்செப்ட், ஹீரோயின் பேஸ்ட் மூவிஸ் தான் வந்து நடிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் மூக்குத்தி அம்மன் 1 விட வந்து ஹீரோயின்ஸோடைய பட்டாளம் வந்து இந்த படத்தில் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்மளால் பார்க்க முடியுது. அவ்வளோ செலிபிரிட்டிஸ் வந்து பூஜைக்கே வந்து வந்திருந்தாங்க. மீனா அவர்கள் வந்திருந்தாங்க, குஷ்பு அவர்கள், அபிராமி, இந்த மாதிரி ரெஜினா, இந்த மாதிரி பல ஹீரோயின்ஸ் வந்திருக்கிறாங்க. இவங்க எல்லாரையும் தாண்டி நயன்தாரா அவர்களுக்கு ஒரு தனி இம்பார்ட்டன்ஸ் இருக்கணும் அப்படின்றத கண்டிப்பாக அவங்க எதிர்பார்ப்பாங்க. இத்தனை ஹீரோயின்ஸ் மத்தியில் நயன்தாரா அவர்கள் அப்படின்றது மீண்டும் இந்த இடத்துல தொடங்க ஆரம்பிக்குது. ஏன்னா சந்திரமுகி படத்துல அவ்வளோ ஹீரோயின்ஸ் இருந்தாங்க, அடுத்ததாக இங்கே வந்திருக்காங்க. ஸோ இது எப்படி இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். சரி, நான் தான் சொன்னேன்ல, மறுபடியும் அதே தான். நயன்தாராக்கு இப்போ ஒரு பெரிய வெற்றி வேணும். அந்த சுந்தர்சி வந்து அந்த மேஜிக் பண்ணுவார். சுந்தர்சி வந்து ஒரு சின்ன படமாக இருந்தாலும் சரி, இப்போ வந்து மசாலா காஃபி அந்த மாதிரி படங்கள் எந்த படமாக இருந்தாலும் பாருங்கள், அவருக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. அவர் என்ன பண்ணுவார்னா எல்லா நகைச்சுவை நடிகர்களையும் உள்ளே கொண்டு வந்துடுவார். அதாவது இளவரசிலேருந்து நம்ம அது சாமிநாதன்லேருந்து எல்லா நடிகர்களையும் உள்ளே கொண்டு வந்து படத்தை வந்து ஒரு மாதிரி கமர்ஷியலாக எடுப்பார். மனோபாலாலாம் உயிரோடு இருந்தபோது மனோபாலாலாம் உள்ளே வச்சுப்பார். ஏன் நம்ம மதகத ராஜாவில் பார்த்தீங்களா, மனோபாலா எவ்வளோ பிரமாதமாக ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தார். அந்த மாதிரி வந்து எல்லா காமெடி ஆர்டிஸ்ட்டு, எல்லா ஹீரோயினு எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வந்து வச்சு ஒரு கமர்ஷியல் பேக்கேஜான ஒரு படத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆள் சுந்தர்சி. ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாத்துக்கும் நடுவில் நயன்தாராக்கும் ஒரு ஸ்பெஷலாக காமிப்பார். நயன்தாராவை ஹைலைட் பண்ணி தான் இந்த படம் இருக்கும். நிறைய நடிகர்கள் அவருடைய படத்தில் இருப்பாங்க. இருந்தாலும் அந்த ஹீரோயினுக்கு ஒரு தனி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாட்டு, ஃபைட்டு எல்லாமே கொடுப்பார். அந்த மாதிரி நிச்சயமாக இதன் மூக்குத்தி அம்மன் 2ன்னும் போது இது வந்து ஒரு சாமி படம், அதுலேருந்தே தெரியுது. இப்போ இந்த படத்தில் வந்து நயன்தாரா தான் அந்த மூக்குத்தி அம்மனாக நடிக்க போகிறாங்க மறுபடியும். ஸோ அவங்களுடைய அந்த கேரக்டருக்கு பார்த்திங்களா, அது நிச்சயமாக இம்பார்ட்டன்ஸ் இருக்கும், பெரிய வெற்றி அடையும். அதனால தான் இவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு நடுவில் நடித்தாலும் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்பி நயன்தாரா வந்திருக்காங்க. ஓகே சார், இந்த மூவி உடைய பூஜைக்கே வந்து நயன்தாரா அவர்கள் வரும்பொழுது நிறைய கான்ட்ரவர்சி, அவங்க வந்தாலே கான்ட்ரவர்சின்ற மாதிரியான சூழல் தான் இப்போ உருவாகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுலேயுமே வந்து நிறைய விமர்சனங்கள் தான் வந்திருக்கு. பாராட்டுக்களை தாண்டி எந்த அளவுக்கு பாராட்டுகளோ அதே அளவுக்கு விமர்சனங்களும் வந்திருக்கு. எப்படி எந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ரொம்ப இறுக்கமாக இருக்கிறாங்க, ரொம்ப ரூடாக இருக்கிற மாதிரி இருக்குது. மீனா அவர்களை சரியாக கிரீட்டிங்ஸ் பண்ணல. படத்தினுடைய பூஜைக்கு வந்து மத்திய அமைச்சர் எல்முருகன் அவர்கள்லாம் வந்திருந்தாங்க, அவங்களெல்லாம் வந்து சரியாக கிரீட்டிங்ஸ் பண்ணல. ஏன் அவங்களுடைய படம் தானே, அவங்க தானே இதில் மையமாக இருக்க போகிறாங்க அப்படின்றப்போ அவங்க கொஞ்சம் எல்லாருக்கிட்டையும் ப்ளசண்ட்டாக இருக்கலாமே, ஏன் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க, இந்த மாதிரியான கேள்விகள்லாம் இருக்கே. ஒரு முன்னணி ஹீரோயினாக இருந்திருக்கோம் அப்படின்ற ஒரு காரணத்தினால அந்த மாதிரி நம்ம ஒரு லெவல் மெயின்டைன் பண்ணாதான் அது போய் மக்கள்கிட்ட இருப்போம். அதே ஒரு முன்னணியாகவே இருக்கணும்னா இப்படிலாம் இருக்கணுன்ற மாதிரி இருக்கா, இல்லை அதனால தான் அவங்க அப்படி இருக்காங்களா அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்குது. இல்லை அது அவங்களுடைய இயல்பா? நயன்தாரா வந்து முதல்ல வந்து ஐயா படத்தில் தான் சரத்குமாரோட ஹீரோயினாக பண்ணுறாங்க. சரத்குமாருக்கு ஏஜ் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பாருங்கள். அதாவது வந்து இன்றைய நிலைமையில் சரத்குமாருக்கு 70 கடந்த ஒரு வயசு. புரியுது அவங்களுக்கு? 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தால் கூட அப்போவே வந்து சரத்குமாருக்கு 50 வயசு. அப்படிப்பட்ட ஒரு ஹீரோவோட தான் நயன்தாரா முதல்ல பேர் பண்ணுறாங்க வரும்போது, இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து படங்கள் பண்ணிக்கிட்டே வரும்போது அவங்க வந்து அஜித்தோட பண்ணுறாங்க, விஜயோட பண்ணுறாங்க, சூர்யாவோட பண்ணுறாங்க, எல்லா ஆர்டிஸ்டோடையுமே பண்ணுறாங்க, தனுஷோட பண்ணுறாங்க, சிம்புவோட பண்ணுறாங்க. ஒரு லைம் லைட்டுக்கு வராங்க.
பண்ணுறாங்க, பிரபுதேவோட பண்ணுறாங்க. லைம் லைட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு மார்க்கெட்டு நயன்தாராக்கு வந்து ஒரு உச்சம் ஒன்று வருது. அதாவது வந்து லேடி சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற பட்டத்தை அவங்களே போட்டுக்கிறாங்க. புரியுது? யாரும் அவங்கள லேடி சூப்பர் ஸ்டார்னு கொண்டாடவும் இல்லை, யாரும் அவங்கள லேடி சூப்பர் ஸ்டார்னு கூப்பிடவும் இல்லை. எங்கேயுமே அப்படி ஒரு இன்சிடென்ட் கிடையாது. ஆனால் அவங்களே டிமாண்ட் பண்ணுறாங்க, என்னை லேடி சூப்பர் ஸ்டார்னு கூப்பிடுங்க, என்னோட டைட்டில்ஸ், அதாவது படத்தோட டைட்டில்ஸ்லாம் லேடி சூப்பர் ஸ்டார்னு போடுங்க அப்படின்னு. அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, நம்ம வந்து அதாவது சூப்பர் ஸ்டார்னால் அது ரஜினி தான். புரியுது அவங்களுக்கு? நம்ம வந்து லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ எண்ணங்கள் அப்படி வந்தபோது, அப்படி ஒரு சிந்தனை வரும்போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே என்ன தோணும்னா, நம்ம ஒரு தெய்வ பிறவி. பொதுவாகவே நடிக்கிற நடிகர்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்க என்னமோ வானத்திலேருந்து குதிச்ச மாதிரியே சில பிஹேவியர் பண்ணுவாங்க. நம்ம வந்து இது எல்லா நடிகர்களுக்கும் பொருந்தும். எல்லா நடிகரும் பாருங்கள், அவங்க வந்து கடவுளுடைய நேரடி படைப்பு மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. அவங்க வந்து இந்த சொசைட்டிக்குள்ளே ஒரு ஆள் மாதிரியே இருக்க மாட்டாங்க. வேறு மாதிரியான பிஹேவியர், ஒரு சொசைட்டிக்குள்ளே மிங்கிலாகாத பல விஷயங்கள், பல நார்மல் பீப்புள் இல்லாத மாதிரி தான் பல நடிகர்கள் நடிப்பாங்க. அதாவது வந்து ஒரு படம் வந்து வெற்றி படமாக ஆயிடுச்சுன்னா, ஒரு 4 படம் தொடர்ந்து பெரிய வெற்றி படம் ஆயிடுச்சுன்னா அவங்க வந்து என்னமோ ஒரு கற்பனை உலகத்துக்குள்ளே போயிடுறாங்க. அது என்னங்கிறது நமக்கு புரியல. நடிகர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து நம்ம தான் இந்த உலகத்தை ஆள போகிறோம், நம்ம இல்லைன்னா சினிமா இண்டஸ்ட்ரி இல்லை, நம்ம தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் அவர்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வருது. அப்படி இருக்கும்போது நயன்தாரா வந்து ஒரு பெரிய உச்சத்தில் கொண்டு போய் மக்கள் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ஒரு பெண் நடிகை, ஒரு ஹீரோயினில் நயன்தாரா ஒரு பாப்புலரான ஆர்டிஸ்ட் ஆகிட்டாங்க. ஒரு 10-12 கோடி ரூபா, ஏன் 15 கோடி ரூபா சம்பளம் வாங்குற அளவுக்கு வந்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு எண்ணம், நம்ம இல்லாமல் எதுவுமே இல்லை, நம்ம இல்லாமல் சினிமாவே இல்லை, நம்ம இல்லாமல் வந்து படங்களே இல்லை, நம்ம நடித்தாதான் அது வெற்றி படம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இப்படி இயல்பாக பழகக்கூடிய எண்ணங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது ஆட்டோமேட்டிக்காகவே. ஒருவேளை சார் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி 15 கோடி ரூபாய்க்கான ஒரு மார்க்கெட்டோ இல்லை அவங்களுக்கு அது மாதிரியான சம்பளங்கள் இருக்குது அப்படின்னா, ஒரு பெண்களுக்குன்னு பொதுவாக எல்லா துறைகளிலுமே சவால்கள் இருக்குது. ஆனால் நயன்தாரா அவர்களும் அதே மாதிரி ஒரு ஹீரோயினாக விமன் பேஸ்டு மூவிஸ் எல்லாம் நடிக்க ஆரம்பித்தாங்க. விமன் சென்ட்ரிக் மூவிஸ் எல்லாம் நடித்து அதில் ஒரு ஹிட் கொடுக்க முடியும் அப்படின்ற அந்த ஒரு ட்ரெண்டை வந்து ஸ்டார்ட் பண்ணதே நயன்தாரா அவர்கள் தான். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? அப்போ அப்படி பார்க்கும்பொழுது அந்த ஒரு டிமாண்டை நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும்னா நம்ம இந்த மாதிரியெல்லாம் இருக்கணும்ன்ற ஒரு நிர்பந்தம், அந்த சூழல் இருக்கா? உமன் பேஸ்டு கதாபாத்திரங்கள்ல எல்லாருமே நடிச்சிருக்காங்கம்மா. இல்லை அப்படியெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. உமன் பேஸ்ட் கதாபாத்திரங்களில் பார்த்தீங்கன்னா விஜய் சாந்தின்னு ஒரு நடிகை இருக்காங்க, இன்றைக்கும் இருக்காங்க. இன்றைக்கி அவங்க மார்க்கெட்டில் இல்லை, அவ்வளோதான். புரியுது? அவங்க தான் வந்து முதல்ல ஒரு பெண் வந்து தனி கதாநாயகியாக நடித்து ஒரு படத்தை ஓட வைக்க முடியும்னு அவங்க தான் ப்ரூவ் பண்ணாங்க. இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்ன தெரியுமா, அவங்க ஒரு ஆக்ஷன் ஹீரோயினாக ப்ரமோட் ஆனாங்க. அவங்க வந்து படத்தில் பூவொன்று புயலானது, வைஜெயந்தி ஐபிஎஸ், இந்த மாதிரி நிறைய படத்தில் நடித்தாங்க. அந்த படங்கள் எல்லாமே ஒரு ஆக்ஷன் படங்கள். அந்த ஆக்ஷன் படத்தில் அவங்க ஏகப்பட்ட ஸ்ட்ரெயின் எடுத்து பண்ணாங்க. அதாவது 80 அடி தூரத்துலேருந்து மேலே இருந்து கீழே குதிப்பாங்க ரோப் கட்டிட்டு. அதாவது வந்து இங்கேருந்து இன்னொரு பில்டிங்கு ஜம்ப் பண்ணணுமா ஜம்ப் பண்ணுவாங்க. ரியலாகவே பண்ணாங்க பல விஷயங்களை. ஒரு காரை வந்து ரேஷாக ட்ரைவ் பண்ணி ஒரு சீக்வன்சஸ் எடுக்கணுமா, அது துணிஞ்சு ரேஷாக ட்ரைவ் பண்ணாங்க. பல விஷயங்களை அடிக்கிறது, குத்துறது, இதெல்லாம் வந்து ரியலாகவே பண்ணாங்க. ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க நயன்தாரா பண்ணது இல்லை. கேளுங்க, அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு இந்த லேடி சூப்பர் ஸ்டாருங்கிற பட்டத்தை வந்து அவங்களுக்கு தான் முதல்ல கொடுத்து மக்கள் கொண்டாடினாங்க, ரசிகர்கள் கொண்டாடினாங்க. இந்த மாதிரி வந்து அவங்கெல்லாம் அந்த காலத்தில் ரொம்ப பிரபலமாக இருந்தாங்க, பெரிய சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நடிகையாக இருந்தாங்க. யார்? விஜயசாந்தி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேவதி பண்ணியிருக்காங்க, ராதிகா பண்ணியிருக்காங்க, சரிதா பண்ணியிருக்காங்க, அப்புறம் வந்து ராதா பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா உமன் சென்ட்ரிக் கேரக்டர்ஸ் பண்ணிக்கிட்டே தான் வராங்க. நம்ம பண்ணலைன்னா சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ்னு ஒரு நடிகை இருந்தாங்களே, அவங்களும் நிறைய உமன் சென்ட்ரிக் கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் திரிஷா பண்ணியிருக்காங்க, பண்ணலையா? திரிஷா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நயன்தாராவும் பண்ணுறாங்க. நயன்தாராவுக்கு ஒரு மார்க்கெட் வந்ததுக்கப்புறம் நம்மளும் தனியாக கதாநாயகி, அதாவது உமன் சென்ட்ரிக் கேரக்டர்ஸில் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறது நயன்தாராக்குன்னு ஒரு பிஸ்னஸ் இருந்துச்சு, இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இன்னைக்கு இருக்கா அப்படின்னா கேள்விக்குறி தான். ஆனால் இன்னைக்கு இருக்கா அப்படின்றது வந்து ஒரு கேள்விக்குறியாக எப்படி இருக்கோ அந்த மாதிரி வந்து இவங்க தான் முன்னுதாரணம்னு நம்ம சொல்ல முடியாது. சினிமாவில் யாரும் முன்னுதாரணம் கிடையாதுமா. அந்தந்த காலகட்டத்தில் ஒருத்தவங்க வருவாங்க, ஒருத்தவங்க பாப்புலராக இருப்பாங்க, அப்புறம் மறைஞ்சு போயிடுவாங்கன்னா அந்த சினிமா ஃபீல்டை விட்டு போயிடுவாங்க. இது வந்து பல நடிகர்களுக்கு பொருந்தும், பல நடிகைகளுக்கும் பொருந்தும். ஓகே சார், இப்போ லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்ற பட்டமே வந்து அவங்களுக்கு பொறுத்துக்கிட்டது அப்படின்றத நீங்கள் குறிப்பிட வரீங்க. அப்படி பார்க்கும்போது அஜித் அவர்களும் தலை அப்படின்ற டைட்டில் இனிமேல் தலைன்னு யாரும் கூப்பிடக்கூடாது, ஏகேன்னு தான் கூப்பிடணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி தான் இவங்களும் சொல்லியிருக்கிறாங்க. அப்போது இந்த ஒரு விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? ஏன்னா அவங்களே ஒரு டைட்டில் கொடுத்துக்கிறாங்க, அப்புறம் அந்த ஒரு டைட்டில் அவங்களே வேணான்னு சொல்லிக்கிறாங்க. எதனால் வேணான்னு சொல்கிறாங்க, அப்புறம் எதனால் வேணும்னு சொல்லி அதை வச்சுக்கிறாங்க. இங்கே நான் ஒரு விஷயம் சொல்கிறேங்க இல்லைங்க, அஜித் வந்து தலைங்கிறதையோ வந்து அல்டிமேட் ஸ்டாருங்கிறதையோ அஜித் கொடுத்துக்கல. அந்த டைட்டில் வந்து மக்கள்
கொடுத்தாங்க. அதாவது ரசிகர்கள் கொடுத்து அந்த பேரில் வந்து கொண்டாட ஆரம்பித்தாங்க. அதாவது வந்து தீனா படம் வந்தது. தீனா படத்தில் ஒரு டைலாக் வரும். அதாவது வந்து மகாநதி சங்கர்னு நினைக்கிறேன், அவர் வந்து பின்னாடி நின்று சொல்லுவார், தலை இருக்கும்போது வாழாடக்கூடாது அப்படின்னு ஒரு டைலாக் வரும். அந்த டைலாக்லேருந்து தான் அந்த தலைங்கிறத லிஃப்ட் பண்ணி எடுத்து ஆடியன்ஸ் வந்து தலைன்னு கொண்டாட ஆரம்பித்தாங்க. தலைன்னு இன்றைக்கி கொண்டாடிட்டு இருக்காங்க. அதுக்கு மேலே அல்டிமேட் ஸ்டார்னு பேச ஆரம்பித்தாங்க. இப்போ கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா கடவுளே அஜித்தேன்லாம் கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் ரசிகரை வந்து ஒரு பிரியத்தினால கொடுக்குற பட்டங்கள், புரியுது உங்களுக்கு? அதை அவர் வேணான்னு சொல்லியிருக்காரு. அஜித் வந்து இந்த பட்டங்களை அவர் வச்சுக்கிட்டாரா அப்படின்னா கிடையாது, புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி கமலஹாசன் உலக நாயகன் கூப்பிட்டாங்களே, இந்த உலக நாயகன் பட்டத்தை வந்து கமலஹாசன் வச்சுக்கிட்டாரா? கிடையாது, புரியுதா உங்களுக்கு? தளபதி. ஆமாம், ஆரம்பத்துலேருந்து விஜய் வந்து இளைய தளபதின்னு கூப்பிட்டுட்டே வந்தாங்க, புரியுதா உங்களுக்கு? அவங்களே வச்சுக்கிட்ட பட்டமா இல்லை மக்கள் கொடுத்த? இல்லை, ஒரு காலகட்டத்து எல்லாருமே பட்டம் வச்சுக்கிறாங்கம்மா. பட்டங்கிறது ஒன்று வச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது தேவையில்லை. நடிகர்களை பொறுத்த வரைக்கும் எதுக்கு பட்டம்? அவங்க சம்பளம் வாங்கிட்டு நடிக்கிறாங்க, அவங்க ஒன்றும் இலவச செய்யலை. இவங்களுக்கு வந்து எதுக்கு பட்டம், இவங்களுக்கு எதுக்கு இவ்வளோ கொண்டாட்டம்? இதுதான் நம்மளுடைய கருத்து. இதை பல காணொலிகளில் நம்ம பதிவு பண்ணிக்கிட்டே வரோம். இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப காலத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா இளைய தளபதின்னு போட ஆரம்பிச்சிட்டாங்க. நியாயமாக பார்த்தா இந்த இளைய தளபதிங்கிற பட்டம் வந்து சரவணன்ற நடிகருக்கு இருந்துச்சு. இந்த பருத்தி வீரனில் சித்தப்பாவா நடிச்சிருப்பார்ல, அந்த சரவணனுக்கு தான் இந்த பட்டம் முதல்ல இருந்துச்சு. அவருடைய ஆரம்ப கால படத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இளைய தளபதி சரவணன் வரும். அது அவருக்கும் தேவையில்லை, அது வேறு விஷயம். ஆனால் அவர்கிட்ட இருந்த பட்டம் அதை விஜய் வந்து எடுத்து வச்சுக்கிட்டார். இளைய தளபதினு அவரை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பட்டத்தை வச்சுக்கிட்டார். விஜய் வந்து மக்கள் கொடுத்தாங்களா அப்படின்னா விஜய் வச்சுக்கிட்டார். அதுக்கப்புறம் தளபதின்னு இன்றைக்கி மாறி இருக்கார் பார்த்தீங்களா, இது வந்து மக்கள் கொண்டாடுறாங்க. இது வந்து தளபதிங்கிற பட்டத்தில் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ரசிகர்கள் வந்து தளபதின்னு கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. அது அவங்க கொடுத்த பட்டம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு அவர் வச்சுக்கிட்ட பட்டமா? கிடையாது, கொடுத்தாங்க பட்டத்தை, ஒத்துக்கிட்டாரு, அது வச்சுக்கிறாரு, அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் நயன்தாரா பொறுத்த வரைக்கும் இந்த லேடி சூப்பர் ஸ்டார்ங்கிற பட்டத்தை அவங்களே விரும்பி கேட்டு வச்சுக்கிட்டாங்க. அதுதான் இங்கே மேட்ரு. இப்போ எல்லா தயாரிப்பாளர்களும் அக்ரிமெண்ட் போட வரும்போது என்ன லேடி சூப்பர் ஸ்டார் போடணும்னு அக்ரிமெண்ட்லேயே போட்டு டிமாண்ட் பண்ணி வாங்கினாங்க. படத்திலே போட்டாங்க. ஏன்? அவங்க ரவுடி பிக்சர்ஸ் எடுத்த படங்கள்லேயே போய் பாருங்கள், லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரான்னு போட்டிருக்கோம். எதுக்கு, என்ன அவசியம்? நயன்தாரான்னு போட்டால் பத்தாதா? ரஜினிகாந்த் போட்டால் பத்தாதா? ஆமாம்மா, ஃபேஷனாக போச்சுமா. இப்போ இது பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் ஃபேஷன். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா சேலை கட்டிக்குவாங்க, நகை வந்து நிறைய போட்டுப்பாங்க. இப்போ கல்யாணத்துக்குலாம் போனால் கூட பார்த்தீங்கன்னா ஒரு இந்த பக்கம் ஒரு செயினை போட்டுப்பாங்க, ஒரு பெரிய வந்து முகப்பு செயின் போட்டுப்பாங்க, ஒரு நெக்லஸ் ஒன்று போட்டுப்பாங்க, கையில் இந்த பக்கம் ஒரு 6 வளையல், அந்த பக்கம் ஒரு 6 வளையல், மோதிரங்கள் எல்லா கையிலையும், தோடு, நெத்திச்சுடி எல்லாம் போட்டுட்டு போனாங்க. இப்போ அப்படியா போகிறாங்க பெண்கள்? இப்போ பெண்கள் என்ன சொல்கிறாங்க? நகை வேணாங்கிறாங்க. அதாவது வந்து பெண்கள் இப்போ நீங்கள் கல்யாணத்திலே பாருங்கள், அதிகமான நகை போட்டுட்டு போனால் என்னங்க அவங்க பட்டிக்காடு மாதிரி வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்கள் வருது அங்கேயே, புரியுதா உங்களுக்கு? இப்போ பெண்கள் வந்து நாகரிகமாக என்ன சொல்கிறாங்க? நகைகள்லாம் போதுங்க, கழுத்தில் ஒரு செயின் போதுங்க, காதில் ஒரு தோடு, ஒரு 2 வளையல் போட்டால் போதும் அப்படின்னு சிம்பிளாக வந்துட்டாங்க. அது மாதிரி இப்போ வந்து நடிகர்கள் பட்டங்கள் வேணான்னு சொல்கிறது ஒரு ஃபேஷனாக போச்சு. இப்போ அஜித் என்ன சொல்கிறார்? என்ன அஜித்துன்னு கொடுங்க, ஏகேன்னு கூப்பிடுங்க, அஜித் குமார்னு கூப்பிடுங்கன்றார். உடனே கமல்ஹாசன் சொன்னார், என்ன சொல்கிறாரு? என்ன கமல்னு கூப்பிடுங்க, கேஹெச்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இந்த மாதிரி இது வந்து ஒரு ஃபேஷன். அதனால் நயன்தாராவும் இவங்கெல்லாம் அப்படி சொல்கிறாங்களா, இவங்கெல்லாம் சூப்பர் ஸ்டார்ஸ், இவங்களே எப்படி சொல்லியிருக்காங்க, நம்ம அப்படி சொல்லுவோம், சும்மா ஒரு ட்ரெண்டை கிரியேட் பண்ணுவோம், நம்மளே சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது வந்து நாளைக்கு வந்து நீ எல்லாம் ஒரு லேடி சூப்பர் ஸ்டாரா அப்படின்னு பின்னாடி கேட்டுருவாங்க யாராவது. அதனால் இவங்களே முந்திக்கிட்டாங்க, நான் என்னையும் லேடி சூப்பர் ஸ்டார்னு கூப்பிடாதீங்க அப்படின்னு. நான் கேட்குறேன், யார் லேடி சூப்பர் ஸ்டார்னு இவங்களை கூப்பிட்டாங்க? இப்போ நீங்கள் விஜய் ஒரு இடத்துக்கு போகிறாரு, ஒரு ஃபங்க்ஷன் போகிறாரு, ஒரு கூட்டத்துக்கு போகிறாருன்னு வச்சுக்கோங்க, மக்கள் என்ன, அதாவது ரசிகர்கள் என்ன கத்துவாங்க? தளபதின்னு கத்துவாங்களா? இப்போ அஜித் வந்து ஒரு இதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் போகிறாரு வச்சுக்கோங்க. இப்போ ஒன்றும் இல்லை, அந்த கார் ரேஸில் துபாயில் ஜெயிச்சார்ல, நாடு போய் ஜெயிச்சப்ப அவங்க என்ன சொன்னாங்க? அவங்க வேணான்னு இவர் சொன்னாலும் அவங்க தலைன்னு கொண்டாடினாங்க, கடவுளே அஜித்துன்னு கொண்டாடினாங்க. இது வந்து நயன்தாரா ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் பொது விழாக்கு போகும்போது யாராவது லேடி சூப்பர் ஸ்டார்னு கத்திருக்காங்களா? எங்கேயாவது நீங்கள் அந்த மாதிரி கோஷங்கள் கேட்டிருக்கீங்களா? ஸோ இது வந்து அவங்களுக்கு கொடுத்துக்கிட்ட பட்டம். ஓகே சார். இப்போ அதே மாதிரி நயன்தாரா அவர்களுடைய ரீசெண்ட் டைம்ஸில் வந்த கான்ட்ரவர்சியில் ஒன்றானது தான் வந்து தனுஷ் அவர்களுக்கும் அவங்களுடைய அந்த ஒரு ஃபேரி டைல் அந்த ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரியான ஒரு விஷயம், டாக்குமெண்ட்ரிக்கான ஒரு காப்பிரைட்ஸ் இஷ்யூ அப்படின்றது பெரிய லெவலில் பேசப்பட்டது. இப்போது அதுக்கான வழக்குகளும் போடப்பட்டது. 2 பேரும் எக்ஸ் தளத்திலையும் சரி, இன்ஸ்டாகிராமில் வந்து நிறைய விஷயங்களை பதிவிட்டு ஒரு அவங்களுடைய பர்சனலான ஒரு விஷயங்களையும் வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த ஒரு ரயாட் மாதிரி போயிட்டு இருந்த விஷயம் குறித்து இப்போது வழக்கு போடப்பட்டு அது நீதிமன்றத்திலே போய் அணுகியிருந்தாங்க. இப்போது அந்த வழக்கினுடைய நிலை எப்படி இருக்குது? அதில் யார் தரப்பில் வந்து இப்போ வரைக்கும் யார் தரப்பில் நியாயமான விஷயங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது? அந்த வழக்கு நீதிமன்றத்தில் இருக்குது. இப்போ
அதாவது வந்து நயன்தாரா வந்து தனுஷை வந்து ரொம்ப மோசமாக அறிவிப்பெல்லாம் கொடுத்தாங்க. தனுஷ் வந்து அவர் வந்து சைலண்ட்டாக இருந்தார், அறிவிப்பெல்லாம் கொடுக்கல, மோசமாலாம் பேசலை. ஆனால் அவர் வந்து வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டாரு. அதுக்கும் அவங்க கேட்காம வந்து இந்த ஃபேரி டெய்லுங்கிறதுல வந்து இந்த 3 செகண்ட் ஆவண படத்தை யூஸ் பண்ணும்போது, அதாவது நானும் ரவுடிதான்ற படத்தை யூஸ் பண்ணும்போது தனுஷ் வந்து கோர்ட்டுக்கு போயிட்டார், வழக்கு தொடர்ந்துட்டார். புரியுதா உங்களுக்கு? இப்போ வந்து வழக்கு கோர்ட்டில் இருக்குது. நாளைக்கு தீர்ப்புன்னு ஒன்று வந்தால் ஒரு 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 நீதிமன்றத்தில் இருக்கிற ஒரு விஷயம், அதை பற்றி நம்ம பெருசாக டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. இருந்தாலும் ஒரு தயாரிப்பாளராக இதில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதாவது வந்து இந்த நானும் ரவுடிதாங்கிற படம் வந்து தனுஷ்க்கு உரிமையான படம். அதாவது தனுஷ் தான் அந்த படத்துக்கு தயாரிப்பாளர். அந்த படத்தில் இருக்கிற கண்டென்ட் அது 3 செகண்டா 1 செகண்டா இதெல்லாம் பேச்சு கிடையாது. அதை வந்து நயன்தாரா வந்து அவங்க ஃபேரி டெய்லுங்கிற கண்டென்ட்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது தனுஷ் தொடுத்த வழக்கு என்னென்னா, நயன்தாரா வந்து எனக்கு காம்பன்சேஷன் கொடுக்கணும், 10 கோடி கொடுக்கணும் அப்படின்னு வழக்கு தொடர்ந்துருக்காரு. நாளைக்கு தீர்ப்புன்னு ஒன்று வரும்போது அது தனுஷ்க்கு சாதகமாக தான் இருக்கும். சார், ஆனால் அது பிஹைண்ட் த சீன்ஸில் எடுத்தது, அது வந்து கேமராவில் ஷூட் பண்ணது, நான் என்னுடைய தனிப்பட்ட கேமராவில் ஷூட் பண்ண ஒரு விஷயங்கள் பிஹைண்ட் த சீன்ஸ் படப்பிடிப்பில் எடுத்திருந்தாலும் அது பிஹைண்ட் த சீன்ஸ் அவங்களுடைய விஷயங்கள்ல எடுத்தது. அவங்களுடைய காதல் பயணத்தை வந்து அந்த ஒரு படம் வந்து ஒரு வெயிட்டேஜ் இருக்குது, அந்த படத்தின் மூலயமா தான் அது வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றப்போ அதை குறிப்பிடணுன்ற வேண்டியது ஒரு இருக்குது. என்னுடைய நண்பர் அப்படின்னு நண்பராகத்தான் இருந்தோம், இவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய்க்கு நான் வந்து ஒரு படத்தினுடைய ஒரு பாடல் வந்து எந்த ஒரு அமௌண்ட்டுமே வாங்காமல் நான் செஞ்சு கொடுத்தேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து குறிப்பிட்டிருந்தாங்க. ஏற்கனவே அது தனுஷ் அவர்களே குறிப்பிட்டிருந்தாரு. ஸோ இப்போ நட்பு ரீதியாக வந்து இருந்துட்டு இருந்தாங்க அப்படின்றப்போ அது இதுக்காக ஒரு 10 கோடி ரூபாய் வந்து கேட்குறாங்க அப்படின்றப்போ அது நியாயமான ஒரு விஷயமா அப்படின்ற ஒரு கேள்வியை தானே அவங்க எழுப்பியிருந்தாங்க. அந்த தரப்பை பார்க்கும்பொழுது உங்களுக்கு எப்படி தோணும்? நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. இன்றைக்கி நம்மளோட நண்பர்களாக இருக்கிறவங்க நாளைக்கு பகைவர்களாக மாறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. இன்றைக்கி பகைவர்களாக இருக்கிறவங்க நாளைக்கு நண்பர்களாக மாறுறதுக்கும் சந்தர்ப்பங்கள் இருக்குது. அது வந்து காரண காரியமெல்லாம் நம்ம சொல்ல முடியாது, சூழ்நிலையை பொறுத்தது. புரியுது உங்களுக்கு? அன்றைக்கி உங்கள் 10 லட்ச ரூபா வாங்காமல் ஒரு பாடலில் நடித்து கொடுத்துருக்கலாம், அது வேறு படத்தில், தனுஷோட படத்தில். அது வந்து தனுஷும் ஓப்பனாக சொல்லியிருக்கலாம், எதுவாக வேணால் இருக்கலாம். புரியுதா உங்களுக்கு? இன்றைக்கி வந்து 2 பேருக்கும் கருத்து வேறுபாடு வந்துருச்சா இல்லையா? அப்படி இருக்கும்போது அது வந்து தனுஷ் என்ன சொல்கிறாரு, என்னுடைய படத்தினுடைய கிளிப்பிங்ஸ் நீங்கள் பயன்படுத்தாதீங்கன்னு சொல்கிறாரு. இவங்க பயன்படுத்துகிறாங்க. இவங்க என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, அந்த படத்தில் உள்ள கிளிப்பிங்ஸ் கிடையாது, அந்த படப்பிடிப்பில் இருக்கும்போது நான் எடுத்துக்கிட்ட, நாங்களே தனிப்பட்ட முறையில் எங்களுடைய கேமராவில் எடுத்துக்கிட்ட ஒரு விஷயம்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த அக்ரிமெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, நானும் ரவுடிதான் அக்ரிமெண்ட்டு, அதில் வந்து இவங்க ஒன்று கையெழுத்து போடுறாங்க. என்ன கையெழுத்து போடுறாங்கன்னா, அந்த அக்ரிமெண்ட்டில் அதாவது வந்து இந்த படத்தில் இருக்கிற அவங்களுடைய காஸ்டியூமு, அவங்களோட மேக்கப்பு, அவங்களோட ஸ்டைலு, அவங்களோட லுக்கு, அவங்களுடைய பொட்டு, அவங்களுடைய வளையல், அவங்களுடைய நகைகள் எதுவாக இருந்தாலும் சரி, வாட்ச் எல்லாமே வந்து அந்த உரிமையாளருக்கு தான் சொந்தம். அதை வந்து வேறு எந்த வடிவத்திலையும் இந்த படத்தினுடைய இந்த காட்சியில் இல்லாட்ட கூட பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்க. அந்த கண்டிஷனுக்கு அவங்க கையெழுத்து போட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நாங்கள் வந்து அந்த படப்பிடிப்பு நடக்கும்போது தனியாக தான் எடுத்தோம், அது வந்து இந்த படப்பிடிப்புக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, இப்படிலாம் நம்ம சொல்ல முடியுமா? நான் ஒரு உதாரணம் புரியறதுக்காண்டி சொல்கிறேன். இப்போ வந்து இந்திரன் ஒரு படத்தில் வந்து ரஜினிகாந்த் நடிக்கிறாரு, அது ஒரு ஸ்பெஷல் காஸ்டியூம், ஓகேவா? அந்த ஸ்பெஷல் காஸ்டியூமை பயன்படுத்தி படப்பிடிப்பில் இல்லாத காட்சி, படப்பிடிப்பு தளத்துக்கு வெளியில் வந்து ஏதோ ஒரு வீடியோ எடுத்து ரஜினிகாந்த் வெளியிடுறாருன்னு வச்சுக்கோங்க, அது அந்த எந்திரன் படத்தில் எடுத்ததுன்னு சொல்லுவாங்களா, இல்லை வந்து இவர் தனியாக ஒரு காஸ்டியூமில் எடுத்ததுன்னு சொல்லுவாங்களா? இது அந்த எந்திரன் படத்தை சம்மந்தப்பட்ட ஒரு காஸ்டியூம் தானே, அந்த எந்திரன் படத்தை சம்மந்தப்பட்ட ஒரு லுக்கு தானே. அதை பயன்படுத்துறதுக்கு அந்த தயாரிப்பாளனுடைய பர்மிஷன் வேணும், பர்மிஷன் இல்லாமல் பயன்படுத்த முடியாது. இப்போ நயன்தாராவும் விக்னேஷ் சிவனும் சொல்கிற மாதிரி ஒரு 3 செகண்ட் வீடியோ அதை வேணுன்ட்டே பயன்படுத்துகிறாங்க. அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா வந்து தனுஷ் வந்து வக்கீல் நோட்டீஸ் அனுப்புனதுக்கப்புறமும் நான் பயன்படுத்துவேன் அப்படின்னு பயன்படுத்துகிறாங்க. அப்போ தனுஷனுடைய கோவத்தை வந்து அது கூடுதலாக தான் ஆக்கும்போது அவர் வழக்கு தொடர்ந்துட்டார். இப்போ வழக்கு நடந்துகிட்ருக்கு, வழக்கை சந்திக்க வேண்டியது அது ஒரு விஷயம். நான் கேட்குறேன், இப்போ வந்து ஒரு ரிசார்ட்லேயோ எத்தனையோ ரிசார்ட் இருக்குது, என்னென்னமோ பீச் சைடு இருக்குது, என்னென்னமோ இருக்குது. நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் சேர்க்கணுமா, போங்க, ஜாலியாக போங்க, பாண்டிச்சேரிக்கு போங்க, இல்லை வேறு எங்கேயாவது போங்க. அந்த பீச் ரிசார்ட்டில் வந்து நீங்கள் 2 பேரும் லவ்வர்ஸ் மாதிரியான சில விஷயங்கள், இல்லை நீங்கள் நயன்தாரா வந்து விக்னேஷ்வனுக்கு பூ கொடுக்குற மாதிரியோ, இல்லை விக்னேஷ்வன் நயன்தாராவுக்கு ஒரு ரோஜா கொடுக்குற மாதிரியோ ஏதோ ஒரு சீன்ஸை எடுத்து நீங்கள் அதை சேர்த்துக்குங்க. நீங்கள் ஒரு படப்பிடிப்பு தளத்தில் இருந்து அந்த காஸ்டியூமில் அந்த 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 வேடத்தில் இருக்கிற விஷயத்தை எடுத்து நீங்கள் வெளியிடுறீங்க. பார்க்குற மக்களுக்கு என்ன தெரியும், இது நானும் ரவுடிதான் படத்தில் இருக்கிற மாதிரி லுக்குன்னு தெரியும்ல. அப்போ அதுதான் அந்த படம் சம்மந்தப்பட்டது தானே. அப்போ அவர் கேள்வி தானே கேட்பார், அந்த உரிமையாளர் தனுஷ் கேட்குறது நியாயம் தானே. இவங்க வந்து என்ன வேணாலும் இவங்க சொல்லலாமா, ஆனால் வந்து இது வந்து அதாவது வந்து கரெக்டாக வந்து லாஜிக்காக பார்த்தீங்கன்னா இது தப்பு.
நயன்தாரா அவர்களுடைய பயணம் அப்படின்ற வரப்போ இந்த ஒரு இடத்துக்கு வர்றதுக்காக அவங்க நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அதே மாதிரி அவங்க எல்லாரோட படத்துக்கும் வந்து நிறைய இன்புட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மூக்குத்தி அம்மன் படத்துக்குமே வந்து அம்மன் பேஸ் ஒரு கடவுளை வைத்து வரக்கூடிய ஒரு படம் அப்படின்றதுனால மூக்குத்தி அம்மன் படத்துக்குமே வந்து அவங்க வந்து விரதம் இருந்திருந்தாங்க. இந்த படத்துக்கும் வந்து விரதம் இருக்கிறாங்க. மொத்த குடும்பமாக அவங்களுடைய குழந்தைகள் உட்பட எல்லாருமே விரதம் இருக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரியான அனௌன்ஸ்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? இதுவே வந்து ஒரு விதமான ப்ரமோஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சில பேர்லாம் கருத்துக்கள் வைக்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? நடிகைகள் வந்து ஒரு அம்மன் வேடத்தில் நடிக்கிறதுக்கு நான் நான் வெஜிடேரியன் சாப்பிட மாட்டேன், நான் விரதம் இருக்க மாட்டேன், இந்த படம் முடிகிற வரைக்கும் இந்த மாதிரி நான் இருப்பேன் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேலி கூத்தாக தான் நான் பார்க்குறேன். புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் வந்து அவங்க வந்து வீட்டில் வந்து நல்ல லெக் பீஸ் வச்சு முட்டை வச்சு சிக்கன் பிரியாணி சாப்பிட்டுட்டு வந்து வெளியில் போடுற வேஷம் தான் இது. புரியுதா உங்களுக்கு? இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அந்த தாவேகா தலைவர் விஜய், அதாவது தளபதி விஜய் இருக்காரு, அவர் வந்து ஒரு நோன்பு திறக்கு விழாவில் போய் கலந்துக்கிட்டாரு. அவருக்கு என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாரும் அவரை சார்ந்தவங்க, அதாவது வந்து இவர் காலையில் 4 மணியில் எப்படி ஒரு முஸ்லீம்ஸ் நோன்பு வைப்பாங்களோ, இஸ்லாமியர்கள் நோன்பு வைப்பாங்களோ, அந்த மாதிரி இவர் நோன்பு வச்சாராம். புரியுது உங்களுக்கு? நோன்பு வச்சு நாள் ஃபுல்லாக பட்னியாக இருந்தாராம். நாள் ஃபுல்லாக பட்னியாக இருந்து வந்து 6:30 மணிக்கு வந்து இவரும் வந்து எப்படி வந்து ஒரு பட்டினி நோன்பு இருந்து திறப்பாங்களோ இஸ்லாமியர்கள், அதே மாதிரி அவங்களோட வந்து உட்காந்து திறந்தாராம். இதெல்லாம் வந்து நம்புகிற மாதிரியே இல்லைம்மா. புரியுது உங்களுக்கு? இதெல்லாம் ஊரை ஏமாத்துற வேலை. இதெல்லாம் யார் நம்புறான்னா, இதெல்லாம் வந்து இதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்காங்க, அவங்க நம்புவாங்க. என்ன சொல்லுவாங்க, நம்ம தளபதி பாரு, ஐயோ நாள் ஃபுல்லாக பட்னியாக இருந்திருக்காரு, ஐயோ இப்படி ஆயிடுச்சு, அப்படி பண்ணியிருக்காரு, இப்படி எல்லாம் வந்து வெளி வேஷம். அதாவது வந்து நீங்கள் இஸ்லாமியர்களுடைய நோன்பு துறக்கிற விழாக்கு போனதே, அந்த இஸ்லாமியர்களோட சேர்ந்து நோன்பு கஞ்சியும் பேரிச்சம்பளம் சாப்பிட்டதே அந்த மக்களுடைய, அதாவது இஸ்லாம் மக்களுடைய ஓட்டை வாங்குறதுக்கு தான். புரியுதா உங்களுக்கு? அதில் உங்களுக்கு ஒரு லாபம், அதில் உங்களுக்கு ஒரு நோக்கம், அதில் உங்களுக்கு ஒரு இலக்கு, ஓட்டு வாங்கணுங்கிற ஒரு எண்ணம், அதுக்கு தான் நீங்கள் போனீங்க. சும்மா நீங்கள் ஒன்றும் போலையே. நீங்கள் 15 வருஷத்துக்கு முன்னாடி சாதாரணமான ஒரு நடிகர் விஜயா இருக்கும்போது, ஏன் இளைய தளபதி விஜயா இருக்கும்போது இதே மாதிரி ஒவ்வொரு வருடமும் நீங்கள் போய் கலந்துருக்கீங்களா? கலந்துக்கிட்டதே இல்லை. இப்போ விஜயகாந்த் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவருடைய நெருங்கிய நண்பர் இப்ராஹிம் ராவுத்தர், அவர் ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவர், விஜயகாந்த் ஒரு இந்து சமுதாயத்தை சேர்ந்தவர். ஆனால் விஜயகாந்த் வந்து ஒரு பற்று, அதாவது இஸ்லாம் மக்கள் மேலே ஒரு பற்று அவருக்கு எப்போவுமே இருக்கும். அந்த நண்பரோட அன்பு பாசம் பரிமாற்றங்களை பற்றி ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறுறது வந்து அந்த அடிப்படை ஒரு இருக்குது பார்த்தீங்களா, அதன் மூலமாக இஸ்லாமிய நண்பர்கள் மேலே அவருக்கு ஒரு பிரியம் இருந்துச்சு. இருந்தாலும் நீங்கள் விஜயகாந்தை போய் பாருங்கள், பல இடங்களில் நீங்கள் போய் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து பாருங்கள், அவர் வந்து இந்த மாதிரி நோன்பு திறக்கிற விழாவில் கலந்துக்கிட்டா கூட வெளி வேஷம் போட மாட்டார். அதாவது வந்து கலந்துருக்காரு, ஆனால் குல்லாவும் போட்டிருப்பாரு, நெத்தியில் துண்ணூறும் வச்சிருப்பாரு. அந்த தைரியம் இன்னைக்கு யாருக்காவது இருக்கா? யாருக்குமே இல்லை. நீங்கள் வந்து இஸ்லாம் மக்களுடைய ஓட்டை வாங்கணுங்கிறதுக்காக வெளி வேஷம் போடுறீங்க. அந்த வேஷம் நீங்கள் போடாதீங்க. இந்த வேஷம்லாம் ரொம்ப நாளைக்கு தாங்காது, இதெல்லாம் வெளுத்து போயிடும் இந்த சாயம்லாம். ஓகே சார், இப்போ நயன்தாரா அவர்களை பற்றி பேசும்பொழுது அவங்க விரதம் இருக்கிறாங்க இந்த படத்துக்காக அப்படின்ற ஒரு தகவல் வருது. அது படத்தினுடைய ப்ரமோஷனுக்காக அந்த படத்தை வந்து நயன்தாரா அவர்கள் இந்த மாதிரியெல்லாம் செய்கிறாங்க, அப்போ மூக்குத்தி அம்மனுடைய படத்துக்கு அவங்க ரொம்ப டிவோஷனலாக இருக்க போகிறாங்க அப்படின்றத மக்கள்கிட்ட கன்வே பண்ணுற ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஆனால் அந்த படத்தினுடைய பூஜையில் ஃபர்ஸ்ட் ஷாட் வந்து எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த ஃபர்ஸ்ட் ஷாட்டை வந்து எடுத்தாங்க. அப்போ ஒரு பூஜைக்காக அந்த செட்டே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கோயில் மாதிரி தான் அந்த செட்டப்பே இருந்தது. அந்த செட்டப்புக்குள்ளே போகும்போது அவங்க ஸ்டெப்பெல்லாம் கழட்டலை. அப்போ ஒரு கோயிலுக்குள்ளே போகும்போது எல்லாரும் செருப்பு கழட்டிட்டு தானே போவாங்க. அப்போ அங்கே ஒரு விஷயம் சொல்கிறது ஒரு விஷயமா, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் எழுப்புறாங்களே. நயன்தாராவை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே சொல்கிறது ஒன்று, செய்கிறது ஒன்று. அவங்க ஒன்று செய்வாங்க, ஆனால் செயலில் வேறு மாதிரி இருக்கும். அதனால் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு டைம் கொடுத்தா அந்த டயத்துக்கு வரதில்லை, மக்களை காக்க வைக்கிறது, இந்த மாதிரியான பல விஷயங்கள், மக்களை மதிக்கிறது இல்லை, மக்களாக வந்து வாழ்கிறதில்ல, அவங்களுடைய அன்பை ஏற்றுக்கிறது இல்லை. நிறைய விமர்சனங்கள், தொடர்ந்து நிறைய விமர்சனங்கள். ஏன் இந்த லேடி சூப்பர் ஸ்டார், இதெல்லாம் வந்து விமர்சனம் தான் வந்துக்கிட்டே தான் இருக்குது. நயன்தாராவை பொறுத்த வரைக்கும் உள்ளொன்று வைத்துக்கொண்டு புறம் ஒன்று செயல்படுற ஒரு நடிகையை தான் நான் பார்க்குறேன். ஓகே சார், மூக்குத்தி அம்மன் படத்தினுடைய பூஜையை ஒட்டி வந்த விமர்சனங்களுக்கு உங்களுடைய பார்வையில் பல பதில்களை எங்ககிட்ட கொடுத்ததற்கு ரொம்ப நன்றி. நன்றிம்மா.